உங்க அம்மாவுக்கு எப்பவுமே நம்ம வீட்டுல இருக்க இருப்பே கொள்ளாது. இங்க வந்து ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள உங்க தம்பி வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்கன்னு கலா கம்ப்ளைண்ட் பண்ண, ஜெயன், சரி கலா, நீ ஏன் இத பெருசுப்படுத்துற? அம்மாவுக்கு எங்க இருக்க பிடிக்குதோ அங்க இருந்துட்டு போகட்டும்னு அவளை சமாதானப்படுத்தினாலும் அவனுக்கும் மனசுக்குள்ள கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்பா இறந்து 4 வருஷம் ஆயிட்டுது. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு 4-5 தடவை தான் அம்மா வந்திருக்காங்க. அதுவும் வந்த ஒரு வாரத்துக்குள்ள என்னைய உன் தம்பி வீட்டுல கொண்டு போய் விடுன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் இவன் வீட்டுலதான் வசதிகள் அதிகம். 5 பெட்ரூமோட தனி வீடு, அம்மாவுக்குன்னு தனியா பெட்ரூம், அட்டாச்ட் பாத்ரூம், ஏசி, டிவி, தனி பால்கனி, படிக்கிறதுக்கு ஏராளமான பத்திரிகைகள்னு பார்த்து பார்த்து இவனும் இவன் மனைவியும் கவனிச்சாலும் ஏன் அம்மா அப்படி பண்றாங்க? வெளியே எங்க போகணும்னா டிரைவரோட கார் எப்பவும் ரெடியா இருக்கும். அடுத்த நாள் அம்மாவை தம்பி வீட்டுல விட்டுட்டு வந்தான். அடுத்த நாளே அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அதை பிரிச்சு படிச்சான். அன்புள்ள ஜெயன், நான் அடிக்கடி போன்ல பேசிக்கிட்டாலும் ஒரு நல்ல புரிதலுக்காக இந்த கடிதத்தை எழுதுறேன். கலா உன்கிட்ட உங்க அம்மாவுக்கு நம்ம வீட்டுல இருக்க இருப்பே கொள்ளாதுன்னு சொன்னத நானும் கேட்டேன். அதுக்கான காரணத்தை சொல்றேன். உன் வீட்டுல எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. வசதிகள் தான் அதிகம். நீ நல்லா படிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனில சிஇஓவா இருக்க. உன் மனைவி கலாவும் நல்லா படிச்சவா, புத்திசாலி, கெட்டிக்காரி. உன் 2 பிள்ளைகளையும் அன்பு கலந்த கண்டிப்போட அழகா வளர்த்துட்டு வர்றீங்க. உன் வீட்டுல எல்லாமே திட்டமிட்டபடி வசதியோட நேர் கோட்டுல நடக்குது. உன்னை மாதிரி உன் தம்பிக்கு படிப்பு வரல. ஒரு டிகிரி வாங்குறதுக்குள்ள பாடா பட்டுட்டான். ஏதோ ஒரு சின்ன கம்பெனில அசிஸ்டண்டா வேலை பாக்குறான். 2 பெண் குழந்தைங்களோட வாடகை வீட்டுல சிரமப்படுறான். அவன் மனைவி விஜயாவும் படிக்காதவா, சாமர்த்தியம் பத்தாது. அவளுக்கு ஏன் அருகாமையும் வழிகாட்டுதலும் யானை பலம். என்ன கேட்காம அவ எதுவும் செய்யறதில்ல. குழந்தைங்களுக்கும் ஏன் உதவி அதிக தேவையா இருக்குது. அவங்கள காலையில எழுப்பி ஸ்கூலுக்கு தயார் பண்ணி சாப்பாடு ஊட்டி அனுப்பி விடுறது நான் தான். பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. ராத்திரி தரையில படுத்து தூங்கும் போது என் பக்கத்துல ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துக்கிட்டு காலை என் மேல போட்டுதான் தூங்குவாங்க. உன் வீட்டுல நான் நல்லா கவனிக்கப்படும் கூண்டு கிளி. தம்பி வீட்டுல எனக்கு சவாலான சுகம். எல்லா அம்மாக்களுக்கும் தங்களுடைய குழந்தைகள் கிட்ட அன்பும் பாசமும் வாஞ்சையும் சமம்தான். ஆனா கஷ்டப்படும் பிள்ளையின் மீது பிரத்யேக கவனிப்பும் அருகாமையும் அதிகம். இது இயல்பான ஒண்ணு, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இப்படிக்கு அம்மா. ஜெயனுக்கு உடனே இந்த வேத வசனங்கள் தான் நினைவுக்கு வந்துச்சு. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தகையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள். ஆமா, உண்மைக்குமே அவனுடைய அம்மா பாரபட்சம் பார்க்காத குணசாலியான ஸ்திரீ.